ஹர ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். சிம்ம ராசிக்கான பலனை இப்போ பார்க்க போகிறோம். முக்கியமாக ஜூலை மாதம் 4வது வாரம், அதாவது குறிப்பாக 25, 26, 27 அந்த தேதிகளில் உங்களுக்கு இறைவன் மட்டும்தான் துணை இருப்பான். முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரியா? இப்போ பொது பலன்களை அந்த மாதம் பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தின் 10வது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு மதிப்புமிக்க அனுபவத்தை தரும். உண்மை நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வீங்க. நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க மற்றும் முக்கியமான வேலைகளை செய்வீங்க. இதனால் பணியிடத்தில் உங்கள் நிலை வலுவடையும். சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ப்ரெஸ்டீஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களை கவனித்துக் கொள்வதன் மூலமும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கவனமாக செயல்படுவதன் மூலமும் நீங்கள் ஒரு நல்ல இடத்தை உருவாக்குவதில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் நிலைநாட்டப்படும். நீங்கள் ஒரு தொழிலை நடத்தினால் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி வீட்டில், அதாவது சனி 7வது வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறார். இது உங்கள் வேலையில் தீவிர ஆர்வத்தை ஏற்படுத்தும். நீங்கள் உங்கள் வேலையை பற்றி மிகவும் தீவிரமாக இருப்பீங்க மற்றும் பெரிய முடிவுகளை எடுப்பீங்க. மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் சுக்கிரனும் உங்கள் 5வது வீட்டில் முழுமையாக காட்சியளிக்கிறார். இதன் காரணமாக நீங்கள் மிகவும் ஒழுங்க அமைக்கப்பட்டு உங்கள் கல்வியை மிகச்சரியாக நிர்வகிப்பீர்கள். அதாவது உங்கள் திறனை, உங்கள் கவன செறிவு அதிகரித்து பொது சேவைகளில் கவனம் செலுத்த முடியும். 4ஆம் இடம் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி மாத தொடக்கத்தில் 9வது வீட்டில் பயிற்சிப்பதால் குடும்ப சொத்துக்கள் உயரும். நீங்கள் ஒரு சொத்தை வாங்குவதில் வெற்றி பெறலாம் மற்றும் இந்த சொத்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஒட்டுமொத்த நிலைமையை மேம்படுத்துங்க, சரிங்களா? நீங்கள் யாரையாவது காதலித்தால் இந்த மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு அன்பின் மிக ஆழமான தருணங்களாக ஒரு அழகான பரிசாக இருக்கும். சுக்கிர கிரகத்தின் அம்சம் உங்கள் 5வது வீட்டில் அன்பால் நினைக்கும். உங்களுக்கும் உங்கள் இடைப்பட்ட நட்புக்கு இடையே அதை தாண்டி உங்கள் காதல் அனைத்து சுகத்தையும் தரும், சரியா? வெற்றியை தரும். சுற்றிலும் விசித்திரமான மகிழ்ச்சியை அனுபவிப்பீங்க. புதன் 12ஆம் வீட்டில் அமர்வதால் உங்கள் செலவுகளை அதிகரிப்பதில் பெரும் பங்கு வகிக்கும். குறிப்பாக உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் செலவழிப்பீர்கள். இது உண்மை. அதை நீங்கள் சேமிக்கலாம் முடியாது, சரியா? ஒரு பகுதியை உங்கள் வணிகத்திற்கும் செலவிடுங்க, தயவு செஞ்சு, ஓகேங்களா? சூரியன் மற்றும் சுக்கிரன் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும். இந்த மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் ராகுவும் 2ஆம் வீட்டில் கேதுவும் பயிற்சிப்பதால் உணவுப் பொருட்கள் தொடர்பான உடல் ரீதியான பிரச்சனைகள் நிச்சயம் வரும். ஒரு விதமான உடல் எரிச்சல் உண்டாக்கும். உங்கள் உணவில் ஏற்றத்தாழ்வு மற்றும் ஊட்டச்சத்து இல்லாமை மற்றும் பழமையான அல்லது கனமான உணவை உண்பது உங்கள் உடல்நல பிரச்சனைகளால் மிகவும் சுகவீனத்தை ஏற்படுத்தும். உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும், சரியா? குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு முன் உங்கள் ஆட்காட்டி விரலில் செப்பு மோதிரத்தில் சிறந்த தரமான ரூபிக்கல் மோதிரத்தை அணிஞ்சு கொள்ளுங்க, சரிங்களா? இது ஒரு நம்பிக்கை தான் அப்படின்னாலும் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா? நீங்கள் ரொம்பவும் சிந்திக்கவும் வேணாம், ஆராயும் வேணாம். ஸோ ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்பவும் இதை பற்றி சொன்னால் நிறைய விஷயம் இது வரைக்கும் சொன்னதே உங்களுக்கு நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி குறிப்பாக நான் மேலோட்டமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். ரொம்ப உள்ளுக்குள்ளே எல்லாம் போகாதீங்க. சிம்ம ராசிக்கு ஜூலை மாதம் 25, 26, 27 4வது வாரம், சரிங்களா? அந்த சமயம் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கிட்டையும் வாயை திறக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லது கெட்டதை தள்ளி போடுங்க, சரிங்களா? அந்த 3-4 நாளைக்கு எதுவுமே பேசாதீங்க, யாருக்கிட்டையும் எதுவுமே பேசாதீங்க. வார்த்தை ஜாலங்கள் வேண்டாம். மௌனம் மட்டுமே உங்களை அடுத்த இடத்துக்கு அழைத்து கொண்டு போகும். முன்ஜாமீன் போடாதீங்க, வாக்குறுதி கொடுக்காதீங்க. உடல் நலத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியமான உணவு மட்டுமே எடுத்துக்கிடுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் யோசித்து குடிங்க, சரிங்களா? நீங்கள் படுத்து அயர்ந்து தூங்குகிற இடம் உங்களுக்கு பாதுகாப்பானதா அப்படின்னு நினச்சி பார்த்து தூங்குங்க. ஸோ நண்பர்களிடத்தில் வணங்குவதும் சரி, கை கொடுப்பதும் சரி, உங்களுக்கு
பாதிப்பு அற்றவனாக இருக்கிறானா அப்படின்னு யோசித்து செய்யுங்க. இது இந்த ஒரு 3-4 நாளைக்கு மிகவும் சோதனை காலம். இறைவன் மட்டுமே துணை இருப்பான். இதை யதார்த்தமாக சொல்ல ஆராய்ந்து தான் சொல்கிறோம். ஸோ அனுபவத்தின் மூலம்தான் உங்களுக்கு அதனுடைய உண்மை புரியும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு பிடித்தமான இஷ்டமான குலதெய்வம், அப்புறம் பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வம் ஸ்தலங்களுக்கு சென்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானம் செய்யுங்க. குறிப்பாக அந்த 25, 26, 27 தேதிகளில் 4வது வாரம் அந்த 3 நாள் மௌன விரதம் இருப்பது மேல். நான் என்ன கேட்டால் அதை தான் சொல்லுவேன். தூர பயணம், தூரதேச பயணம், வெளியூர் பயணம் எதுவுமே வேண்டாம் ப்ளீஸ். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறமா எல்லாம் முடிஞ்ச பிறகு புலம்பி பயனில்லை. சரியா? ஸோ இந்த நாட்களில் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், இறைவன் மட்டுமே உங்களுக்கு துணை இருப்பான். வேற எவனும் உங்கள்கிட்ட துணை இருக்க மாட்டான். சரியா? ஸோ கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.